துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே வானத்தின் சேனைகள் துதித்திடவே மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடியில் மூடிப்பட்டன மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே மாத தூதரை கண்ட மகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார் மாத தூதரை கண்ட மகிழ்ந்தார் உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை நீ மரிப்பதில்லை உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை கிறிஸ்தோரே நாம் பாதம் பணிவோம் பதத்தை சீரமணிவோம் கிறிஸ்தோரே நாம் பாதம் பணிவோம் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார் யூத உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் சொல்லுங்க அல்லேலூயா 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 ஓசனா மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் மரணத்தை ஜெயித்தவரே பாதாளம் வீழ்ந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம் அகிலத்தை ஆள்பவரே Hallelujah, praise God. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை
ஆராதனை செய்கிறோம். ஜீவனை தந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். I'll worship you, oh my Lord. I'll worship you, oh my Lord. I'll worship you, oh my Lord, for the great things what you have done. I'll worship you, oh my Lord. I'll worship you, oh my Lord. I'll worship you, oh my Lord, for the great things what you have done in our life. Amen. Hallelujah. கரம் பிடித்து நடத்தினீரே, கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி என்னை ஆசீர்வதித்து என்னோடிருப்பவரே. கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி என்னை ஆசீர்வதித்து என்னோடே இருப்பவரே. ஆராதனை உமக்கே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு என்றும் ஆராதனை ஆராதனை. கரம் பிடித்து நடத்தினவர், கண்மலையின் மேல் இருத்துகிறவர். உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், நீங்க செய்த நன்மைகளுக்காய். உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், நீ செய்த நன்மைகளுக்காய். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கலிலேயா என்ற ஊர் இயேசு ஜனங்களை தொட்டார். குருட சவுடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே. கரங்களை தட்டி பாடிடுவேன், கரங்களை தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா ராஜனுக்கே, கரங்களை தட்டி பாடிடுவேன். உம்மை நினைக்கும் நினைவு எல்லாம் உம்மையே நான் நினைத்திடுவேன். உம்மை நினைக்கும் நினைவு எல்லாம் உம்மையே நான் நினைத்திடுவேன். ஒவ்வொரு நாள் எனக்கு கூட்டி கொடுத்து என்னை நடத்துபவர் நீரல்லோ. ஒவ்வொரு நாள் எனக்கு கூட்டி கொடுத்து என்னை நடத்துபவர் நீரல்லோ. உம்மை நம்புகிற ஜனங்களாக உங்களையே நான் நம்பிடுவோம். உம்மை நம்புகிற ஜனம் உம்மையே நான் நம்பிடுவேன். நீ செய்த நன்மைகளுக்காய் உம்மை துதித்து போற்றிடுவேன். நீங்க செய்த நன்மைகளுக்காய் உம்மை துதித்து போற்றிடுவேன். Oh, what a wonderful, wonderful day. Day I will never forget. After I wander in darkness away, Jesus my Savior I met. What can I say? Oh, what a tender, compassionate friend. He met the need of my heart.
Shadows dispelling, joy I am telling. He made all the darkness depart. Heaven came down and glory filled my soul. Then at the cross my Savior made me whole. My sins were washed away, and my night was turned astray. Heaven came down and glory filled my soul. Hallelujah. Glory be to the Lord God Almighty. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. How precious is His name. அவருடைய நாமம் எவ்வளவு விலையேறப்பெற்ற நாமமாக இருக்கிறது. He is so great to you and me. அவர் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு ஒரு பெரிய தேவனாக, மகிமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். So let us wish something good for us and our family. அதனால் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் ஒரு நன்மையான காரியத்தை நாம் நாடுவோம், நினைத்து பார்ப்போம். Let us wish என்றால் அவரிடத்தில் ஒரு ஆசைப்படுவோம். அவரிடத்தில் ஒரு ஆசையாக நம்ம என்ன ஆசைப்படுவோம் என்றால் let us wish something good for us and our family. அது என்ன மாதிரியான ஆசை என்றால் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் ஒரு நன்மையான காரியம் நடக்க வேண்டும் என்று. Why pastor you are telling about us and our family? ஏன் பாஸ்டர் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறீங்க? உங்களையும் உங்க குடும்பத்தையும் குறித்து நான் பேசுகிறேன். I'm speaking about you and your family and me and my family. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் நானும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் நான் சொல்லுகிறேன். You know why there are times when we want something from the Lord. ஏனென்றால் சில நேரங்களில் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் இருக்கிறது. Many other times we were also been praying for many other people. மற்ற நேரங்களிலே மற்ற ஜனங்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் செய்கிறோம். Always it's our duty to pray for everyone in this world. எப்போதுமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்வது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. It's good to pray for the saints of the Lord. ஆண்டவருடைய பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபம் செய்வது நமக்கு நன்மையாக இருக்கிறது. Because the saints of the Lord is they are very precious in His sight. ஏனென்றால் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களும் பரிசுத்தவான்களும் ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப விலையேற பெற்றவர்கள். The eyes of the Lord is always watching over them. ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மேல் எப்பொழுதுமே நோக்கமாக இருக்கிறது. Why does the Lord watch over the saints of the Lord? ஏன் ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகள் மேல், அவருடைய பரிசுத்தவான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார்? Because they have done something which has touched the heart of the Lord. ஏனென்றால் ஆண்டவருக்கு விருப்பமாக ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறபடினாலே, இதயத்துக்கு விருப்பமாக சில காரியங்களை அவர்கள் செய்திருப்பார்கள். They have done something which has touched the heart of the Lord. ஆண்டவருடைய இதயத்துக்கு விருப்பமாக சில காரியங்களை அவர்கள் செய்தபடினாலே, the Lord does not choose any person, just like that. ஆண்டவராகிய தேவன் எந்த ஒரு நபரையும் ஏதோ ஒரு காரணமே இல்லாமல் தெரிந்து கொள்ள மாட்டார். Just like that he will not select. சும்மா எல்லாம் காரணமே இல்லாம ஒரு நபரை அவர் தெரிந்து கொள்ள மாட்டார். According to me, what can I say? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, he seen something in us what we do not know. நமக்கே தெரியாம ஏதோ ஒரு நன்மையை நம்ம இடத்துல அவர் கண்டு இருக்கிறபடினாலே, we are not able to understand what is the goodness we have in our heart. நமக்கு தெரியல நம்மளுடைய இதயத்துல என்ன ஒரு நன்மை இருக்கிறது என்று. Not to tell that we are very perfect. நாம் ரொம்ப பரிசுத்தவான் என்று சொல்வதற்கல்ல, but the Lord has seen something good in us what we do not know. ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை நம்மிடத்துல பார்த்திருக்கிறார், நமக்கே தெரியாத ஒரு காரியத்தை. What is that? It is not necessary for us to find it out. What is that? It is not necessary for us to find it out. அது என்ன என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னவென்று கண்டுபிடிப்பதற்கு நமக்கு அவசியம் இல்லை. Because we cannot understand the supernatural knowledge of the Lord. ஏனென்றால் ஆண்டவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை பற்றி நமக்கு தெரியாது. The Lord has got a supernatural
knowledge. ஆண்டவராகிய தேவனிடத்துல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம் இருக்கிறது. And he supplies that knowledge to the people of God. அந்த ஞானத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற தேவன். That is the supernatural knowledge. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம். The supernatural God gives the supernatural knowledge to the supernatural people. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனானவர் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராக அவருடைய இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. 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 So what are you going to ask and what am I going to ask? நீங்களும் நானும் அதனால் என்ன கேட்க போகிறோம் ஆண்டவரிடத்துல? So even today's power word, it says, so far you have not asked in his name, ask and he shall give it to you. இன்னைக்கு வல்லமை வார்த்தை ஜெபத்துல கூட அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நாம் பார்த்தோம். இந்நாள் வரைக்கும் அவருடைய நாமத்தினால் நம்ம எதுவுமே கேட்கல, ஆனா இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். And now if I ask the Father, he shall supply what I need and what you need. இப்பொழுதோ நான் பிதாவாகிய தேவனிடத்துல நான் கேட்பேன் என்றால் எனக்கு என்ன வேண்டும் என்று அவரிடத்துல நான் கேட்கும் போது அதை அவர் எனக்கு செய்வார். That's what the word of Jesus Christ அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகவும் இருந்தது. That was the word of Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் And வார்த்தையாக now இருந்தது. I shall ask the Father and the Father shall grant it for me. இப்பொழுதோ நான் பிதாவாகிய தேவனிடத்துல நான் கேட்பேன், அப்பொழுது பிதாவாகிய தேவன் எனக்கு அதை So செய்வார். what do you want? நீங்க உங்களுக்கு என்ன வேண்டும்? You should keep it in your mind உங்களுடைய எண்ணங்களிலே அதை வைத்துக் கொள்ளுங்க. and ask the Lord, ஆண்டவரிடத்துல கேளுங்க. my glory and the lifter of my head. ஆண்டவரே, என்னுடைய மகிமையும் என் தலையை உயர்த்துகிற தேவனாக. My ஆண்டவரே, glory என்னுடைய மகிமையும் and the lifter of my heart. என்னோட தலையை உயர்த்துகிற தேவன். For the O Lord ஆண்டவராகிய தேவனே, are a shield to me. நீர் என்னுடைய கேடகமும் My glory and the lifter of my head. என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிற தேவனுமாக My இருக்கிறீர். glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Come on, sing. My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Father, our Lord. Come on, sing. I cried unto the Lord with my voice. I cried unto the Lord with my voice. I cried unto the Lord with my voice. And he heard me out of his holy hill. My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Father, O Lord. Entro caniandro. Hallelujah. So today is resurrection day. இன்னைக்கு உயிர்த்தெழுதலின் நாளாக இருக்கிறது. So it's better to say resurrection day than to say Easter. ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்வதை காட்டிலும் இன்னைக்கு உயிர்த்தெழுதலின் நாள் என்று நாம் What did சந்தோஷப்படுகிறோம் என்று Jesus சொல்வது Christ நல்லது. do on this resurrection day? இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் எதை செய்தார்? என்ன He was செய்தார்? waiting for this day. அவர் இந்த நாளுக்காக தான் காத்திருந்தார். I mean, those days he was waiting for the resurrection day. அந்த நாளிலே இந்த நாள் எப்போ வரும், அவருடைய உயிர்த்தெழுதலின் நாள் எப்பொழுது வரும் என்று அவர் Because காத்திருந்தார். he loved you and me ஏனென்றால் அவர் உங்களையும் என்னையும் with நேசித்தபடியாலே. an everlasting love. அது எப்படிப்பட்ட அன்பு என்றால் ஒரு முடிவே இல்லாத A supernatural love, what we நித்திய cannot அன்பாக இருக்கிறது. understand. A supernatural love, what we can't understand. இந்த அன்பை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு ஒரு மகிமை நிறைந்த அன்பு. That's the love of Christ. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. He waited for the resurrection day so that he can resurrect you and me one day. அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளுக்காக அவர் காத்திருந்தார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவர் உயிர்த்தெழுதும்படி வைக்கும்படி. Let us turn to the book of Psalms 3. சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம்.
See, I might not be talking about the resurrection day, but I might be talking about what the Lord wants to speak to you. இந்த நாளிலே அவருடைய உயிர் தெழுதலின் பற்றி நாம் பேசாம இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்தில் என்ன பேச விரும்புகிறாரோ அதை நான் உங்களிடத்துல What சொல்லுகிறேன். does the Lord wants to speak to you? ஆண்டவர் உங்ககிட்ட அவர் என்ன சொல்லுகிறார், Now என்ன I பேச will call விரும்புகிறார். unto the Father, இப்பொழுது நான் பிதாவாகிய தேவனிடத்துல நான் நோக்கி கேட்பேன். and the Lord shall hear my prayer and answer my prayer. அப்பொழுது பிதாவாகிய தேவன் என்னுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். So what is today's word? இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை என்ன? I'm not a traditional speaker. நான் ஒரு பாரம்பரியமாக பேசுகிற ஒரு ஊழியக்காரர் இல்ல. I'm not a traditional pastor. ஒரு பாரம்பரியமாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு போதகர் நான் கிடையாது. I am a person, I'm not proud about it, a person led by the Lord. நான் எப்படிப்பட்ட போதகர் என்றால் இதை குறித்து நான் பெருமை பாராட்டுவதற்காக நான் சொல்லல, ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஊழியக்காரராக இருக்கிறேன். Whatever he wants to say, I just open my mouth and he speaks. அவர் என்ன பேச விரும்புகிறாரோ நான் என் வாயை திறப்பேன், அப்பொழுது அவர் பேசுவார். So what does the Lord wants to speak today? ஆண்டவராகிய தேவன் இந்நாளிலே உங்களிடத்தில் என்ன பேச Psalms விரும்புகிறார்? 3 and verse 2, from verse 2. சங்கீதம் 3:2 Many there be which say of my soul, there is no help for him in God. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். In verse 3, but thou, O Lord, art a shield to me, my glory, and the lifter of my head. 3 ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். And verse 4 it says, I cried unto the Lord with my voice, and he heard me out of his holy hill. 4 நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். I cried unto the Lord. I cried unto the Lord. I cried unto the Lord, and he heard my voice. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். And he heard me out of his holy hill. அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு If செவி he கொடுத்தார். hears your cry, அவர் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்பார் என்றால் the earth will tremble. அப்பொழுது இந்த பூமியானது நடுங்கும். My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய if God பிள்ளைகளே, is going to hear prayer, ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார் the என்றால் earth will tremble, இந்த பூமியானது நடுங்கும், and the hills will tremble, பர்வதங்கள் அசையும், and the waves of the sea shall stop for some time. அந்த கடலின் அலைகள் கொஞ்ச நேரம் நகராது. It shall stand in the place where it is. அது எப்படி அசைய வேண்டுமோ அப்படி அசையாமல் அதே இடத்துல நிற்கும். How is it possible? இது எப்படி சாத்தியம்? It is possible if the Lord hears your prayer. இது நிச்சயமாக சாத்தியம். எப்படி என்றால் ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு செவி If the கொடுக்கும் Lord போது is hearing your prayer, everything will tremble. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கும் போது எல்லாமே நடுங்கும். Because he is a supernatural mighty God. ஏன் இப்படி நடக்கிறது என்றால் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சர்வ வல்ல மகிமை நிறைந்த தேவனாக இருக்கிறபடியினாலே. See, I cried unto the Lord with my voice in verse 4, and he heard me out of his holy hill. 4 பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். And in verse 5 it says, I laid me down and slept, and I awaked, for the Lord sustained me. 5 நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, your duty is to just sleep. உங்களுடைய வேலை என்னவென்றால் நீங்க உறங்க வேண்டும். What pastor, what you are speaking, sleep? என்ன பாஸ்டர் என்ன சொல்றீங்க, எங்களை படுத்து நித்திரை செய்யுங்க என்று சொல்றீங்களா? That means the Lord is telling, just be quiet. இப்படி என்றால் என்ன அர்த்தம்னா ஆண்டவர் உங்களை நீங்கள் அமைதியாக இருங்க என்று சொல்றார். Because I heard your prayer. ஏனென்றால் அவர் உங்களுடைய ஜெபத்தின் You சத்தத்தை sleep. கேட்டிருக்கிறார். Don't worry about the burdens and the problems what you are seeing today. அவர் என்ன சொல்றார், நீ நிம்மதியா நித்திரை செய், இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நீ கவலைப்படாத. Because in verse 6 it says,
I will not be afraid of 10,000 of people that have set themselves against me round about. ஏனென்றால் 6ஆம் வசனத்துல பாருங்க, எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். Many people might come to pressurize you. நிறைய ஜனங்கள் உங்களை அப்படியே அழுத்தும்படி உங்களுக்கு விரோதமாக எழும்பி Many வரலாம். people will come against you. நிறைய ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம். And it's telling 10,000. இந்த தமிழ்ல வந்து 10,000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, 10,000. இங்கிலீஷ்ல 10,000 பேர் என்று இருக்கிறது. தமிழ்லயும் அது 10,000 தான். 10,000 என்றால் 10,000. 10,000 பேரு. I'm not a poet or anything, but even though I know something what it is, it's 10,000 means 10,000. 10,000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So if 10,000 is going to come against you, you're going to go and sleep. 10,000 பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா போய் உறங்க போறீங்க. You're going to sleep. நீங்க தூங்க போறீங்க. You sleep and you wake up. நீங்க தூங்கி எழும்புங்க. The Lord shall hit the 10,000. அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த 10,000 பேர் உங்களுக்கு முன்பதாக இருக்கவே மாட்டாங்க. He will strike the 10,000. அவர்களை அப்படியே அழித்து போடுவார். And you'll be in the hand of the Lord. நீங்களும் ஆண்டவருடைய கரத்துல இருப்பீர்கள். The Lord is saying, just be calm and just lie down. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அமைதியா இருந்து நீங்க தூங்குங்க. Just lie down. நீங்க படுத்து நித்திரை செய்யுங்க. 10,000 may be against you, 10,000 பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் but none shall be able to touch you. ஆனால் அதுல ஒருவர் கூட உங்களை மேற்கொள்ள முடியாது. The Lord shall தொடர make you முடியாது. sleep. ஆண்டவர் உங்களை நித்திரை செய்ய With வைப்பார். peace of mind, ஒரு நல்ல சமாதானத்துடன், with healing, நல்ல சுகத்துடன், with everything, your mind refreshing your mind. The Lord shall refresh your mind. நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுடைய எண்ணங்களிலே உங்களுடைய பிரெயின் எல்லாம் அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மாறி இருக்கும். Because the Lord says, I shall be with you. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிறார், நான் உன்னுடனே இருப்பேன். 10,000 people shall come, 10,000 பேர் நமக்கு விரோதமாக வரலாம், but they cannot do anything to you. ஆனால் அவர்கள் உங்களுக்கு எதுவுமே செய்ய I முடியாது. laid down and slept. நான் படுத்து நித்திரை செய்தேன். I lay down and slept means that the Lord is not telling you to go and sleep, but it is like the Lord saying, just rest in peace. படுத்து நித்திரை செய்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்னா தூங்க சொல்லல, நீங்க அமைதியா Nothing இருங்க. shall happen to you because you are, I'm holding you. நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. நீங்க அப்படியே படுத்து நித்திரை I செய்ய will அமைதியா be இருங்க. holding you. நான் உங்களை பிடித்துக் கொள்ளுவேன். So I will wake in the morning. நீங்க காலையில் எந்திரிக்கும் போது You shall be in the hand of the Lord. நீங்க ஆண்டவருடைய கரத்துல இருப்பீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. So it said, my glory and the lifter of my head. அதனால்தான் என்னுடைய மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறது. Yesterday 10,000 people came against you. நேற்றைய தினத்துல 10,000 பேர் நமக்கு விரோதமாக There was எழும்பி a great வந்தாங்க. war. ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. They all were charging against you. அவர்கள் எல்லாருமே நம்மளுக்கு விரோதமாக வந்து They கொண்டிருந்தார்கள். were saying wrong things about you. உங்களை பற்றி தவறான காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். They might have spoken something what you have not done. நீங்க செய்யாத ஒரு காரியத்தை நீங்க செய்தீங்க என்று சொல்லிக் They will be கொண்டிருந்தார்கள். trying to insult you before others. உங்களை மற்றவர்களுக்கு முன்பதாக அவமானப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். They will forget that you are a servant of God. நீங்க ஆண்டவருடைய ஊழியக்காரர் என்பதை மறந்துட்டு They speak against the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசிக் They will கொண்டிருப்பார்கள். speak against you. They are speaking against the Holy Spirit. உங்களுக்கு விரோதமாக பேசுவார்கள் என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக Because you பேசுகிறார்கள். are not what they are speaking about. ஏனென்றால் அவர்கள் உங்களை பற்றி நீங்க செய்ததை சொல்லல, தவறான காரியங்களை பேசிக் So கொண்டிருக்கிறார்கள். don't worry about anything. 10,000 will gather together. The Satan will bring 3 legions. அதனால் ஆண்டவராகிய தேவன் இந்நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒரு சேனையே ஆண்டவர் 3 legions. 3 legions. 1 legion means 3,000. ஒரு லேஜன் என்றால் 3000 பேரு. 3 legions is 9,000. 3 லேஜன்ஸ்னா 9000 பேரு. 10,000 fallen angels might come against you. 10,000 விழுந்த தேவதூதர்கள் உங்களுக்கு விரோதமாக See, வந்தாலும் each angel is very powerful. ஒவ்வொரு தூதரும் ரொம்ப வல்லமை And மிகுந்தவர்கள். 9,000 angels have surrounded you. 9000 அந்த விழுந்த தூதர்கள் உங்களை The சுற்றி fallen நிற்கிறார்கள். angels.
விழுந்த தூதர்கள் to speak something against you, எதற்காக என்றால் உங்களுக்கு விரோதமாக பேசுவதற்கு, to charge against you, உங்களுக்கு விரோதமாக ஏவுவதற்கு, to push you down. உங்களை கீழே தள்ளுவதற்கு. The Lord says, sleep. ஆனால் ஆண்டவராகிய தேவன் உங்ககிட்ட என்ன சொல்றார்? நீங்க படுத்து நித்திரை When you செய்யுங்க. wake, I shall hold you. நீ எழுந்திருக்கும் போது நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். When you wake up, I will hold you. நீ எழுந்திருக்கும் போது நீ என்னுடைய கைகளிலே இருப்பாய். When you wake up, I will hold you. நீ எழுந்திருக்கும் போது நான் உன்னை தாங்குவேன். My glory on the lifter of my head. என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவர். My glory on the lifter of my head. என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவர். Oh, hallelujah. The resurrection day, I'm speaking words. The resurrection words of the Lord which will revive you today. இந்த உயிர்த்தெழுதலே நாளன்று நான் உங்களுடைய ஆவிகளை உயிர்த்தெழும்படி உற்சாக வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். The resurrection spirit speaks words of which will rise you back again to the form where you were fallen down. இந்த உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் என்ன செய்வார்னா, நீங்க விழுந்த நாளிலே எப்படிப்பட்ட விசுவாசத்துடன், எப்படிப்பட்ட அன்போடன், எப்படிப்பட்ட ரட்சிப்போட இருந்தீங்களோ அதே போல உங்களை மறுபடியும் The Lord is telling, I'm going to sustain you. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன். Hallelujah. Hallelujah. Many shall come against you. உனக்கு விரோதமாக வருகின்ற ஜனங்கள் அநேகமா இருக்கலாம். Nothing shall happen to you. ஆனால் அதிலே ஒருவர் கூட உன்னை மேற்கொள்ள முடியாது. I am your God. ஏனென்றால் நானே உன்னுடைய தேவன். I am your God. ஏனென்றால் நானே உன்னுடைய தேவன். I shall be with you. நான் உன்னுடனே இருப்பேன். My glory and the lifter of my head. என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிற Let தேவன். us sing this song. My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Father, oh Lord, are a shield to me. My glory and the lifter of my head. Come on, sing. My glory and the lifter of my head. Father, oh Lord, are a shield to me. Hallelujah. Take Psalms 3, 3rd chapter. Psalms 3 and verse 3. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். For thou, O Lord, ஆனாலும் ஆனாலும் கர்த்தாவே. Hallelujah. 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 Come on, say, Entra Kaniandro. Hallelujah. Hallelujah. Speak in tongues. அந்நிய பாஷை. The Lord has given you a language, heavenly language. ஆண்டவராகிய தேவன் வானத்தின் பாஷைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Speak. அதை நீங்க பேசுங்க. The evil ones will tremble. அப்பொழுது சாத்தான் நடுங்குவான். They will tremble. அவன் நடுங்குவான். Because you are speaking with power. ஏனென்றால் நீங்க வல்லமையோட பேசுறீங்க. With authority. அதிகாரத்தோட பேசுறீங்க. To strike out every demonic actions now in the name of our Lord and Savior Jesus Christ. இப்பொழுதே சாத்தானின் திட்டங்களையும் அவனுடைய வேலைகள் எல்லாவற்றையும் அழித்து போட. My Jesus is alive. என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். What did he say? Once I died. ஒரு நாளிலே நான் மரித்தேன் என்று Now சொன்னார். I am risen. இப்பொழுதோ நான் உயிரோடு இருக்கிறேன். Now I am risen. இப்பொழுதோ நான் உயிரோடு இருக்கிறேன். Oh, the resurrection Holy Spirit of God is upon you now. இப்பொழுதே உயிர்த்தெழுந்த ஆவியானவர் உங்க மேல My இருக்கிறார். glory and the lifter of my head. என் மகிமையும் என் தலையை Can you உயர்த்துகிற sing தேவன். this song in also Tamil? Can you read this? Can someone read it? ஆனாலும் கர்த்தாவே நீதென் கேடகம், என் மகிமையும் தலையை உயர்த்துகிறவர். ஆனாலும் கர்த்தாவே நீதென் கேடகம், என் மகிமை தலையை உயர்த்துபவர். Come on, சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தாவே நீதென் கேடகம், என் மகிமையும் தலையை உயர்த்துபவர். சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தாவே நீதென் கேடகம், என் மகிமையும் தலையை உயர்த்துபவர். நான் கர்த்தரை நோக்கி
கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரோ அவர் பர்வதத்திலிருந்து எனக்கு செவியை சாய்த்திட்டாரே. ஆனாலும் come on sing. என் தலையை உயர்த்துபவர் அவர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டேன், பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு அவர் செவி கொடுத்து நித்தரை நான் செய்தேன். விழிக்கும் போது அவர் என்னை தாங்கினார். 5ஆம் வசனம். நான் படுத்து நித்தரை நான் செய்தேன், கர்த்தரோ என்னை தாங்கினார். விழிக்கும் போது நான் படுத்து நித்திரை நான் செய்தேன். விழிக்கும் போது my glory. Come on, sing. என் தலையை உயர்த்தும் தேவனே, come on. My glory and the lifter of my head. Come on, say. Come on, my glory and the lifter of my head. Father, our Lord, has shielded me. Thou, O Lord, art a shield to me, my glory and the lifter of my head. I cried unto the Lord with my voice. I cried unto the Lord with my voice. I cried unto the Lord with my voice, and He heard me out of His holy hill. My glory and the lifter of my head, my glory and the lifter of my head. Father, our Lord, are a shield to me. Hallelujah. Oh, my dear people, you might think what pastor is not speaking about the resurrection day. இந்த உயிர்த்தெழுதல நாளை பற்றி பாஸ்டர் பேசல இன்னும் நினைக்கலாம். I might not, don't think I'm not speaking about the resurrection day. நான் இதை பற்றி பேசாமல் இருக்கலாம். உயிர்த்தெழுதல நாளை. No, don't think I'm not speaking about the resurrection day. நான் உயிர்த்தெழுதல நாளை பற்றி பேசல என்று நீங்க நினைக்காதீங்க. I'm talking about the resurrection spirit which is now moving among our midst. இப்பொழுது நம் மத்தியிலே அசைவாடுகின்ற உயிர்த்தெழுதலின் ஆவியானவரை பற்றி நான் And I speak out the word of God which is going to resurrect you and me today. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்த்தெழும்படி வைக்கின்ற வார்த்தையை நான் இந்நாளிலே பேசுகிறேன். Because Jesus rose up from the dead. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். He crushed the Satan's head. சாத்தானின் தலையை நசுக்கினார். And He delivered you and me. அவர் என்னையும் உங்களையும் விடுதலை செய்தார். From the marry clay. உளையான சேற்றிலிருந்து We are delivered. நாம் விடுதலையானோம். We are delivered. நாம் விடுதலையானோம். No one can again make us get stuck in that. மறுபடியும் யாருமே நம்மளை அங்க போய் சிக்க வைக்க முடியாது. Because the Lord, my glory and the lifter of my head, ஏனென்றால் என்னுடைய தேவன் என்னுடைய மகிமையும் என் is தலையை moving உயர்த்துகிறவருமாய் among your இருக்கிறார். midst. அவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி He is moving கொண்டிருக்கிறார். among your midst. அவர் உங்க மத்தியில The அசைவாடி resurrection கொண்டிருக்கிறார். spirit of the living God. யார் அசைவாடி கொண்டிருக்கிறார்? உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் Hallelujah. அசைவாடி கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So He is telling, அவர் சொல்லுகிறார் 10,000 shall come. 10,000 பேர் வந்தாலும் They cannot do anything. அவர்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. You just rest. நீ படுத்து நித்திரை செய். You should rest நீ படுத்து நித்திரை செய். in the lap of the Lord. ஆண்டுடைய மடியில. In the lap of the Lord. ஆண்டுடைய மடியில. The Lord say, அப்போது ஆண்டவர் சொல்லுவார், don't worry, நீ கவலைப்படாத. my son, my daughter. என்னுடைய மகனே, என்னுடைய It's மகளே, me.
இது நான். I am going to protect you from every evil. எல்லா தீங்கிலும் இருந்து நான் உன்னை பாதுகாக்க போகிறேன். The weapons which were used by the evil one to pierce your heart shall be broken and shattered to pieces. உங்களுடைய இருதயத்தை குத்தும்படி சாத்தானானவன் ஏவி வீச வைத்திருக்கிற அம்பானது ஆண்டவராகிய தேவனால் நொறுக்கப்பட்டது. And it shall be shattered. அது நொறுங்கி அப்படியே And it be completely destroyed. அது நொறுங்கி அழிந்து போனது. And it will not again have that power. அது கிட்ட மறுபடியும் அந்த The power shall be nullified. அந்த வல்லமைகள் முறிக்கப்பட்டது. And you're going to see a different favor from the Lord. ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு வித்தியாசமான புதிதான ஒரு See, தயவை நீங்க காண for a man போறீங்க. of God who believes in the word of God, ஒரு ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு நபருக்கு every day is a day of miracle. எல்லா நாளும் அதிசயமான Every நாளாக day the Lord shall இருக்கிறது. speak to you. எல்லா நாளிலும் ஆண்டவராகிய தேவன் உங்களோட Every day பேசுவார். it will be a miracle for you. எல்லா நாளுமே உங்களுக்கு அற்புதமான And நாளாக the Lord shall இருக்கும். speak with you. எல்லா நாளிலும் His ஆண்டவராகிய தேவன் word உங்களோட shall பேசுவார். protect you, and the favor words of God shall always lift us high. ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களை பாதுகாக்கும். அவருடைய தயவு நிறைந்த வார்த்தைகளானது உங்களை உயர்த்தும். And one thing you should say, I will definitely not forget this day. ஒரு காரியத்தை நீங்க சொல்ல வேண்டும். அது என்ன காரியம் என்றால், இந்த நாளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். How can you say, how can I say? அதை எப்படி நீங்களும் நானும் சொல்ல முடியும்? If something different happens this day, ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இந்த நாளிலே நடந்தால், if something different happens this day, இந்த நாளில் ஏதோ ஒரு வித்தியாசமான காரியம் நடக்கும் என்றால், then you shall definitely remember this day. அப்பொழுது இந்த நாளை நிச்சயமா நீங்க மறக்கவே மாட்டீங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. My glory and the lifter of my head. என்னுடைய மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். For the whole Lord and a shield to me. ஆண்டவராகிய தேவனே, நீர் என்னுடைய கேடகமும் You're the glory and the lifter of my head. என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். My dad was a wonderful man of God. என்னுடைய அப்பா ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரராக இருந்தார். And I think I've not seen so many years with him. I've not seen anything which he did against the Lord. இத்தனை ஆண்டுகள் நான் அவரோடு இருந்த போதும் ஒரு காரியம் கூட அவர் ஆண்டவர் விரோதமாக இதை செய்தார் என்று என்னால சொல்லவே முடியாது. I have not seen him அதை நான் speaking a பார்த்ததும் lie. இல்ல. ஒரு பொய் சொல்லி நான் அவரை பார்த்தது இல்ல. A wonderful man of God. ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர். When he was 82 years old, அவர் 82 வயது இருக்கும்போது, so he had that open heart surgery. அவருக்கு அந்த இருதய ஒரு ஆபரேஷன் ஓபன் பண்ணி, அந்த ஹார்ட் ஓபன் பண்ணி செய்கிற ஒரு ஆபரேஷன் So செஞ்சாங்க. he was really very strong to overcome that operation. அந்த ஆபரேஷனை மேற்கொள்வதற்கு அவர் ரொம்ப பலசாலியாக இருந்தார். On the day only I knew what is actually open heart surgery. அந்த நாளில தான் எனக்கு தெரியும் உண்மையாகவே அந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரினா என்ன செய்றாங்க என்று. So that day my father was slightly moved. Slightly. He had that slight fear. அந்த ஆபரேஷன் நடக்கின்ற நாளிலே ரொம்ப கம்மியான கொஞ்சம் அளவு பயம் அவங்க கிட்ட காணப்பட்டது. So what I had the faith, I had the word of God, the same word. ஆனா என்கிட்ட விசுவாசம் இருந்தது. ஏன் விசுவாசம் இருந்ததுன்னா, ஆண்டவருடைய வார்த்தை என்கிட்ட The இருந்தது. same word that day God gave to me. அந்த நாளில் இதே வார்த்தையை தான் ஆண்டவராகிய தேவன் எனக்கு For the கொடுத்தார். whole Lord had a shield to me, my glory and the lifter of my head. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் So he இருக்கிறீர். was about to be taken inside the operation theater. அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அவரை கொண்டு போகிற நேரத்துல, So I had a person writing this word. I made a person write this word. My brother's daughter writing this word. My glory and the lifter of my head. For the whole Lord are a shield to me. அவங்க அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய அண்ணன் பொண்ணு கிட்ட இந்த வார்த்தையை ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க கிட்ட காமி என்று சொன்னேன். So she showed that word. அந்த வார்த்தையை அவளும் பேப்பர்ல எழுதி என்னுடைய அப்பா கிட்ட So காமிச்சாங்க. she said, Simon Chittappa has given this word. God is giving to you.
அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சைமன் சித்தப்பா இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார் என்று காண்பிக்க சொன்னார் என்று That சொன்னாங்க. only one word. அந்த ஒரே வார்த்தை This தான். word, because of this word, I was moved in faith. இந்த வார்த்தை எனக்கு கிடைத்த போது என்னுடைய விசுவாசமானது அதிகரித்தது. So I lay down and slept நான் படுத்து நித்திரை செய்தேன், and awaked, விழித்துக் கொண்டேன். for the Lord sustained me. கர்த்தர் என்னை தாங்குகிறார். The same thing happened. அதே காரியம் தான் நடந்தது. Same thing happened. அதே காரியம் தான் நடந்தது. See, any person can be in any kind of condition. யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையை சந்திக்க நேர்ந்திடும். Because I was asking the Lord, why Lord, why I have not seen a sin in him, why did you allow this kind of situation in his life? நான் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே என் அப்பாவை நான் ஒரு பொய் சொல்லி கூட நான் பார்த்தது இல்ல, ஆனா ஏன் அவங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு கஷ்டம், Why இப்பேற்பட்ட did you allow this situation? ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்க அனுமதித்தீர்? Only at the time the Lord revealed something to me which was really very, very great. அந்த நேரத்துல தான் ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அது ரொம்ப அருமையான ஒரு காரியமாக You know what he இருந்தது. said? அவர் என்ன சொன்னார் என்று You know தெரியுமா? what he said? The Lord said, ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் என்றால், for your dad, he need not stand before the judge. நான் எதற்காக இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதித்தேன் என்றால், உன்னுடைய அப்பா அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அந்த நியாயாதிபதிக்கு முன்பதாக நிற்க வேண்டாம் என்பதற்காக. Because I did not want him to stand before the judge, I have allowed this situation. அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே அந்த நியாயாதிபதிக்கு முன்பதாக அவர் நிற்க வேண்டாம் என்பதற்காக தான் இந்த சூழ்நிலையை நான் அனுமதித்தேன் என்று சொன்னார். That was a great, wonderful word the Lord spoke with me. அந்த நாளிலே அந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வெளிப்பாடு ரொம்ப அருமையான வெளிப்பாடு. See, there might be people who have not done anything. நிறைய ஜனங்கள் இருக்கலாம், ஒரு தவறு கூட செய்யாமல் They would have இருக்கலாம். lived for the Lord for so many years. அவங்க முழு வாழ்க்கையும் ஆண்டவருக்காக வாழ்ந்து எந்த ஒரு தவறுமே செய்யாமல் But at ஆண்டவருக்காக last ஒப்பு some கொடுத்திருக்கலாம். situation might come which might make the other people laugh or speak some bad, evil thoughts about them. ஆனா அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது ஜனங்கள் அவங்கள பார்த்து கேலி செய்து கிண்டல் செய்யலாம். But the Lord does these things so that they shall not stand before the Lord on the judgment day. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏன் இந்த காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால், அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நியாயாதிபதிக்கு முன்பதாக அவர்கள் நிற்க You வேண்டாம் know, this என்பதற்காக. judgment day, ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது என்று நீங்கள் and you அறிந்திருக்கிறீர்களா? know that you're going to stand before the judge. அந்த நாளிலே அந்த நியாயாதிபதிக்கு முன்பதாக நீங்க நிற்க வேண்டும் என்பதை And உங்களுக்கு do you தெரியுமா? know how the eyes of Jesus Christ will be? அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் கண்கள் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? You know, the word of God says about Jesus Christ, அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் கண்களை பற்றி. it says eyes of a dove. அவருடைய கண்கள் புறாவின் கண்களை போல இருக்கும் என்று. How shall dove's eye be? ஒரு புறாவின் கண்கள் எப்படி இருக்கும் என்று நீங்க Always, கவனிச்சிருக்கீங்களா? with tears. ஒரு கலங்கின கண்களாக தோன்றும். My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, today, the time of grace, the eyes of Jesus Christ is like that. இந்த நாட்களிலே, கிருபையின் நாட்களிலே ஆண்டுடைய கண்கள் உங்களை பார்க்கும் போது புறாவின் கண்களை போல இருக்கும். But one day, ஆனா ஒரு நாளிலே you will not be able to see the eyes of Jesus Christ. அந்த நாளிலே கிறிஸ்துவின் கண்களை உங்களால பார்க்கவே முடியாது. It will be like a flaming fire. அது ஒரு எரிகின்ற அக்கினி போல இருக்கும். You cannot see his eyes அவருடைய கண்களை உங்களால பார்க்கவே முடியாது. on the day of judgment. அது எந்த நாளிலே அப்படி இருக்கும் என்றால், அந்த நியாய தீர்ப்பு நாளிலே. What kind of eyes do you want to see? நீங்க இப்பொழுது சிந்தித்து பாருங்க, கிறிஸ்துவின் கண்கள் எப்படி இருக்கும்போது நான் அவரை பார்க்க வேண்டும் என்று. It's better for you to see him when he is with those eyes. இந்த கிருபையின் நாட்களிலே அவர் புறாவின் கண்களோடு இருக்கும் போதே அவரை காண்பது நமக்கு நலமாயிருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். See, in Revelation 1st chapter,
வெளிப்படுத்தின விசேஷத்துல from verse 12 I will read. 12ஆம் வசனத்துல What இருந்து நான் pastor, வாசிக்கிறேன். today's Easter, speak something good. Yes, I'm speaking something good for you. என்ன பாஸ்டர் இன்னைக்கு ஈஸ்டர் நாளில ஏதோ நல்லதா பேசுவீங்கன்னு பார்த்தா இப்படி பேசுறீங்கன்னு சொல்றீங்களா? ஆனா நான் உங்களுக்கு And நன்மையான verse 12 காரியத்தை it தான் says, நான் and I பேசுகிறேன். turned to see the voice that spake with me, and being turned I saw 7 candlesticks. சீக்கிரத்தில் சம்பிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு 12 from 12. 1 from 12. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் And in the midst of the 7 candlesticks, one like unto the Son of God, clothed with a garment down to the foot, and girt about the paps with a golden girdle. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே போர்க்கச்சத்தை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். And his head, in verse 14, and his hairs were white like wool, as white as snow, and his eyes were as a flame of fire. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, how are you going to see the eyes of Jesus Christ? நீங்க கிறிஸ்துவின் கண்களை எப்படிப்பட்ட கண்களாக இருக்கும்போது பார்க்க விரும்புறீங்க? We are in the day of grace. நம் கிருபையின் நாட்களிலே வாழ்ந்து We கொண்டிருக்கிறோம். are in the day of grace. நம் கிருபையின் நாட்களிலே So இருக்கிறோம். we are seeing the eyes of the Lord as eyes of the dove. இந்த கிருபையின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் கண்கள் புறாவின் கண்களை போல இரக்கம் நிறைந்த கலங்கின கண்களை போல And காணப்படுகிறது. tomorrow, after the grace time is over, ஆனா நாளைக்கோ அந்த கிருபையின் நாட்கள் முடிந்த his பிறகு eyes were as flame of fire. அவருடைய கண்கள் எப்படி மாறும்? அக்கினி ஜுவாலையை போல மாறும். How are you going to see the eyes of the Lord? நீங்க ஆண்டவருடைய கண்களை எப்படி பார்க்க நினைக்கிறீங்க, Come விரும்புறீங்க? on, my dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, awaken now. இப்பொழுது எழுந்திருங்க. Come on, awaken now from your sleep. உங்களுடைய தூக்கத்திலிருந்து எழும்புங்க. Come on, awaken now from your sleep. இப்பொழுதே உங்க தூக்கத்திலிருந்து எழும்புங்க. I'm not here to speak prosperity doctrine to you. நான் இங்க நீங்க எப்படி செழிப்படையும் ஒரு வார்த்தைகளை இங்க பேச வரவில்ல. I am here to talk about your salvation. நான் உங்க ரட்சிப்பை பற்றி பேச இங்க வந்திருக்கிறேன். And your salvation should be confirmed. உங்களுடைய ரட்சிப்பானது நிலைத்திருக்கிற ரட்சிப்பாக இருக்க As வேண்டும். your job is confirmed, your salvation should be confirmed. எப்படி உங்களுக்கு ஒரு நிலையான வேலை கிடைக்கிறதோ அதே போல உங்களுடைய ரட்சிப்பும் நிலைத்திருக்க So you have to வேண்டும். resist the devil. இதற்கு நீங்க கடைபிடிப்பதற்கு நீங்க சாத்தானை மேற்கொண்டு வர வேண்டும். You have to resist him. அவனை நீங்க மேற்கொண்டு He will come வரணும். chasing you. அவன் உங்களை பின்னாடி துரத்திட்டே One வருவான். after another he will send ஒன்றுக்கு பிறகு ஒன்று நாம அனுப்பி the arrows from the people. ஜனங்களிடத்திலிருந்து வருகின்ற அம்புகள். Oh, hallelujah. ஹல்லேலூயா. So he will try to put it down. உங்களை கீழே தள்ளுவதற்கு எப்படியாச்சும் அவன் முயற்சி Many செய்வான். arrows will be coming towards you, நிறைய அம்புகள் உங்களுக்கு விரோதமாக வீசப்பட்டு கொண்டே but இருக்கும். they will come like something very beautiful. ஆனா நீங்க பார்க்கும்போது ரொம்ப அழகாக உங்களுக்கு தோன்றலாம். But it is an arrow which is going to kill you. ஆனா நீங்க அழகு என்று நினைக்கிற காரியம் தான் சாத்தான் இடத்திலிருந்து வருகின்ற அம்பாக இருக்கிறது. And உங்களை it will கொலை try to kill you. செய்வதற்கு. அது உங்களை கொலை Be செய்யும். careful. ஜாக்கிரதையாக The Lord is இருங்க. speaking to you. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு Be எச்சரிக்கிறார். careful. ஜாக்கிரதையாக It's இருங்க. trying to kill you. அது உங்களை கொலை It's செய்யும். trying to put you down. அதை உங்களை கீழே தள்ள Now நினைக்கும். the time of grace. இப்பொழுதோ கிருபையின் நேரத்துல. Now you are in the time of grace. இப்பொழுது கிருபையின் நாட்களில் The Lord is இருக்கிறீங்க. speaking to you. ஆண்டவர் உங்க கூட பேசிக் You கொண்டிருக்கிறார். are being chosen by the Lord. நீங்க ஆண்டவரால் தெரிந்து You have கொள்ளப்பட்டவர்கள். been chosen by the Lord. நீ ஆண்டவரால் தெரிந்து The Lord has கொள்ளப்பட்டவன். chosen you ஆண்டவர் உன்னை தெரிந்து for a great கொண்டிருக்கிறார். move to happen in this last இந்த days. கடைசி நாட்களிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். Are you going to give yourselves to the Lord?
நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? Are you going to give yourself to the Lord? ஆண்டவருக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? Are you going to give yourself to the Lord? நீ ஆண்டவருக்கு உன்னை கொடுப்பாயா? This is the evil one. சாத்தானை மேற்கொள்வாயா? Come to the feet of the Lord. ஆண்டவருடைய பாதத்துக்கு நேராக And say to வருவாயா? அவரிடத்துல சொல்லுவாயா? I decided to follow Jesus. ஆண்டவரே உம்மை நான் I பின்பற்றுவேன். decided to follow Jesus. உம்மை பின்பற்ற நான் நோக்கம் வைத்திருக்கிறேன். I have decided to follow Jesus. நான் உம்மை தான் பின்பற்றுவேன். No ஆண்டவரே. turning back. நான் பின்னோக்கி பார்க்க No மாட்டேன். turning back. நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். Hallelujah. 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 What eyes are you going to see? நீங்க கிறிஸ்துவின் கண்களை எப்படிப்பட்ட கண்களாக பார்க்க போறீங்க? Hallelujah. அவருடைய கண்கள் புறாவன் கண்கள். புறாவன் கண்களோடு கூட உங்களிடத்தில் இன்று வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் அருமை தேவ பிள்ளையே, அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், புறாவன் கண்களோடு நான் உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ எனக்குண்டானவன், எனக்குண்டானவன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். எனக்காக நான் உன்னை பிரித்து எடுத்தேன். அநேகர்களிடத்திலிருந்து உன்னை தனியாக பிரித்தேன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விழுந்து போவதில்லை. நீ விழுந்து போகாதபடி நான் உன்னை நிறுத்துவேன். நீ நிறுத்தப்படுவாய், நீ நிறுத்தப்படுவாய். நான் உன்னை நிற்க பண்ணுவேன். ஆண்டவனை பார்த்து, நான் கர்த்தர், என்னால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நான் கர்த்தர். இந்த கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், I am that I am. நானே நானாயிருக்கிற கர்த்தர். நீ போகிற பாதை எல்லாம் உன்னை நான் பார்க்கிறேன். உன் நடைகளை நான் பார்க்கிறேன். உன் எண்ணங்களை பார்க்கிறேன். எனக்காக வாழுவாயா? நான் உன்னை பயன்படுத்துவேன். நீ பிரோஜனமற்றவன் என்று சொல்லப்படாதபடி உன்னை நான் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குயவரே, குயவரே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே, எனக்கு ரொம்ப அருமையான பிடித்த ஒரு பாடல். படைப்பின் காரணரே, வீணை போகாத பாத்திரனா, வேலையெல்லாம் கிருபையா உகந்ததாக்கி விடுமே. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரையே. வீலையில்லா கிருபையால் உகந்ததாக்கி
மாற்றிடுமே. கைகள் யாவும் நீக்கியமை தம்மை போல் உடைந்த என்னை ஒத்தருகே கோயவரே களி மன்னான என்னையுமே வீலை போகாத விரும்புவாரில்லை வீலையெல்லாம் கிருபையால் என் அருமை தேவ பிள்ளைகளே, வல்லமையை குறிச்சு உங்க நிறைய பேரு நேருக்கு நேராய் பார்த்திருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஆனா நேருக்கு நேராய் நான் பார்த்திருக்கிறேன் வல்லமையை. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா இருக்கும் போது ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு ஒரு சாதாரண பிசினஸ் செஞ்சு சாதாரண மனுஷனா இருக்கும் போது பிரசங்கம் பண்ணுங்க எங்க சர்ச்சில் அப்படின்னாரு. தமிழ் பேச வராது, தமிழ் எழுத்து கூட்டி படிக்கதான் தெரியும். தமிழ் பைபிள் ஒவ்வொரு வரியா இழுத்து 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 எழுத்து கூட்டி படிக்கதான் தெரியும். ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் பேசுறதா ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தை வராது. நான் என்ன பேசுறதுன்னு தெரியலையே, நான் உளறிட்டேன்னா அவங்க எல்லாம் சிரிப்பாங்களே என்ன பார்த்து. இவரை பார்த்து என்ன சொல்றாரு, நான் சொல்றேன், அப்ப கூட சொல்றேன், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, எனக்கு பேச தெரியாது. அப்ப அவர் என்ன சொன்னா, இந்த ஊழியர்களுக்கு வரீங்கல்ல, நீங்க பேசுறத ஒவ்வொன்றும் நான் நோட் பண்ணேன். பயங்கரமா பேசுறீங்க நீங்க பாஸ்டர், இப்படி எல்லாம் சொல்றீங்களே, அங்க வந்து நான் வந்து எங்க சர்ச்சில் நீங்க பேசுங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டமான இடுக்கமான சூழ்நிலை. காலையில இருந்து அவ்வளவு சீக்கிரம் 7 மணிக்கு அங்க இருக்கணும். பைக்ல ஒருத்தரை கூட்டிட்டு போறேன். பிள்ளைகளே, போற வழியில ரோட்ல பணம் கொட்டி கிடக்குது. அத கூட நான் தொட மாட்டேன். இது சாத்தான் ஏதோ பிளான் வச்சு பணத்தை போட்டுருக்கான். ரோட்ல இவ்வளோ கத்தையா போட்டு கூட அந்த காசு எடுத்துக்கலாங்க. போற வழியில ஏற்காடு அடிவாரத்துல காசு எடுத்துட்டு போலாங்க. காசுங்க கத்தர் கொடுக்குறாங்க. கத்தர் கொடுக்கல, சாத்தான் கொடுக்குறாங்க. போலாம், நேரா போயாச்சு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் இவரை கூப்பிட்டுட்டாருன்னா நான் என்ன பண்றது? நான் போய் நின்றுட்டு அவங்க என்ன பார்த்து சிரிச்சுட்டாங்க. நான் ஒரு வார்த்தை கூட வரலன்னா சரி, நம்ம தான் பாட்டு பாடலாமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு. வீலை போகாத பாத்திரம் விரும்புவாரில்லையே, வீலையில்லா கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கியமை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்த என்னை ஒத்தருகே உடமை
தூயவரே படைப்பின் காரணரே களிமண்ணான எந்தையுமே இந்த பாடலை பாடிட்டு கண்ணை முழிச்சு அவங்க அவர் கூப்பிட்ட உடனே எல்லாம் ஏஞ்சி நிக்க சொன்னாரு. இந்த பாடலை பாடிட்டு நான் ஆரம்பிக்கலான்ட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒருத்தரையும் காண. எங்க பார்த்தா எல்லாம் கீழே படுத்து கிடக்குறாங்க. நான் சொல்றேங்க, இது கிட்டத்தட்ட நான் 37 வயசு, இன்னைக்கு 60 வயசு. அப்ப எத்தனை வருஷங்கள் யோசித்து பாருங்க. 22 இயர்ஸ், 23 வருஷம். அப்ப 23 வருஷத்துக்கு முன்னால இந்த டச் எல்லாம் இங்க இப்ப சொல்றாங்களா, அதெல்லாம் கிடையாது. இப்பதான் எல்லாரும் சும்மா போறவரெல்லாம் டச் 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 எப்படி விடுறாங்க தெரியாது. 23 அதான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் கர்த்தர் மூவ் பண்ற ஆரம்பிக்கிறார். அதான் அந்த நாட்கள் தாங்க 2002 தான் ஸ்டார்டே ஆச்சு. அப்பதான் வல்லமை, அதுதாங்க பவர். இப்படி வச்ச உடனே இங்க இருந்து லாங் ஜம்ப் குதிப்பாங்க தெரியுமா? லாங் ஜம்ப்னா தெரியுமா உங்களுக்கு? பயங்கர ஃபாஸ்டா வந்து குதிப்பாங்கல்ல. லாங் ஜம்ப் குதிக்கிறவங்க கூட அவ்வளவு தூரம் போய் விட மாட்டாங்க. இங்க இருந்து இப்படி பண்ணா பேக்ல லாங் ஜம்ப் எல்லாம் தாண்டி போய் அந்த லாஸ்ட்ல அங்க டேனியல் போய் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அது வரைக்கும் அப்படி பறந்து போய் விழுவாங்க. எல்லாருக்கும் பயம். பாஸ்டர் டச் சொன்னீங்கன்னா மலையில இருந்து பறந்து மலை மேல பிரசங்கப்பட மலையில இருந்து பறந்து கீழே வந்து விழுந்துருவாங்க பாஸ்டர், சொல்லிடாதீங்க. அவ்வளோ கர்த்தர் வல்லமையா நம்மை பயன்படுத்த சுத்தம் பண்ண. ஒருவேளை நீங்க ஒண்ணுமில்லை, நான் ஒண்ணு என்னையே கர்த்தர் தேடிக்கிட்டே இருக்காரு, நான் ஒன்றதுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ள வல்லமை இருக்கு, அது இருக்கு பெருமைப்பட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. நான் முன்னாடி வரணும், நான் தான் பெரிய ஆள் ஆகணும், அப்படி இப்படின்ட்டு சொல்றவங்கலாம் கீழே இறங்கிக்கிட்டே போவாங்க. நான் தான் முன்னாடி இருக்கணும், நான் தான் முன்னாடி எல்லாத்துலயும் இருக்கணும்னு சொல்றவங்க தான் கீழே இறங்கிட்டே போவாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள என்னங்க, முந்தினவன் இல்ல பிந்தினவன் இல்ல, பரலோகத்துல போய் சேரணும், அவரோட பேச. நிர்மூலமாகாததும் நிற்பது மோகிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது மோகிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நீசனின் பாவம் நீங்கினதே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும், அதே ஏமாற்றம் காத்ததுமே இன்னும் தேவை கிரு, இன்னும் தேவை. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அந்த 2012-13 வந்து ஒரு பாஸ்டர் வந்து, அவர் பேர் செல்வகுமார், அவரு பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அவர் கடைசியில் நல்ல, அப்பவே நல்ல பிரசங்கியாரா இருந்தவர். அவர்கிட்ட பேசின பிறகு அவர் எனக்கு ஜாப் பண்ணுங்க, அந்த அனாயிண்டிங்காக, இந்த டச் என்ற அனாயிண்டிங் எனக்கு வரணுன்றதுக்காக ஜாப் பண்ணுங்க. நீங்க வேணான்னு சொல்றீங்களா பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் கொடுங்க, நாங்களாம் பயன்படுத்துவோம், எனக்கு ஜாப் பண்ணுங்க பாஸ்டர்ன்னு சொல்லி. அப்ப கொஞ்சம் டீமா போயிருந்தோம், நான் நினைக்கிறேன், யாரெல்லாம் தெரியல, கொஞ்சம் போயிருந்தோம். அவருக்காக ஜாப் பண்ண நைட்
அவர் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எனக்கு என்கிட்ட வந்து எப்படியா ஜாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு காத்திருந்தாரு. ஜாம் பண்ண பிறகு இன்னைக்கு அவர் தான் நம்பர் 1 பாஸ்டர் எங்க சேலத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் வரங்கள் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. தட்ஸ் அனாயிண்டிங். சரி, நம்ம தான் பயன்படுத்தல, நீங்க யூஸ் பண்ணுங்க. நிறைய பேரை கர்த்தர் அந்த பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனா இதுதான் நமக்கு முக்கியம் இல்லை. ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு. கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ள இருந்தா, இங்க பாருங்க, இந்த கைங்க நான் சும்மா விளையாட, இந்த கை வச்சு பிடிச்சு இப்படி பண்ணி பண்ணுச்சு, உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அப்படியே மாட்டிக்கும். சும்மா இல்ல, அப்படியே நான் இழுத்தனா உங்க ஆவி அப்படியே வரும். அப்படியே ஒரு சர்க்கு, ஒரு இழுத்த. என்னது இது? மந்திரமா? பிசா சக்தியா? கர்த்தருடைய வல்லமை. அதாங்க கர்த்தர் கொடுத்த. சும்மா இல்லைங்க, நாங்க வெறும் வார்த்தைனால இல்ல, வல்லமையோட வந்திருக்கோம். ஹல்லேலூயா. நாங்க காண்பிக்கிறது இல்ல, காண்பிக்கிறது. ஆனா கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற பாத்திரமாய் கர்த்தருனை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கரங்களை உயர்த்தும் போது இப்படி ஆட போது அப்படியே ஆடும், தேசம் எல்லாம் நடுங்கும், ரட்சிப்பு உண்டாகும். நான் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல, வேஸ்ட் 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 நினைச்சிட்டு எத்தனை காலங்க ஓட்டிட்டு இருப்பீங்க. நீ வேஸ்ட் இல்ல, கர்த்தருனை தெரிஞ்சு கொண்டா நீ வேஸ்டே கிடையாது. ஹல்லேலூயா. வேஸ்டே கிடையாது. கர்த்தருனை பிரயோஜனப்படுத்த வல்லவரா இருக்கிறார். எந்த மூலையில எங்க கடைசியில உட்கார்ந்து தலை பிடிச்சி மோசை இழுத்துட்டு வந்தாரு. மோசை ஓடினாரு. எங்க ஓடினாரு? ஆடு மேய்க்கிறதுக்கு போறாரு. எங்க ஆடு? ஆண்டவரே, நான் என்னுடைய மாமனாருடைய ஆடை நான் மேய்க்கணும். மோசே, நீ வா. என்ன ஆண்டவரே, நிம்மதியா இருக்கு. மோசைக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிச்சு. வயசாயிடுச்சு. என்ன வயசாயிடுச்சு சொல்லுங்க? கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிடுச்சு. சும்மா இல்லைங்க, மோசே 70 years. அதுக்கப்புறம் நம்ம இப்ப 60 வயசுனாலே பெரிய ஒரு எல்லாத்தையும் தாண்டின மாதிரி தெரியுது. அவருக்கு 70 வயசு ஜாலியா இருக்காரு. மாமனார் ஆடு பேச்சு, நிம்மதியான வாழ்க்கை. அப்ப ஆண்டவர் நேரம் வந்து ஆர்டர் பேசிருந்தா மோசே அங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பாரு. அதனால நேரம் வந்து ஆர்டர் பேசாம சடனா ஒரு முச்செடி எரியுது. சரி, முச்செடி தான் எரியுது, மின்னல் வரும், அது வரும், எரியும். முச்செடி எரியுது, ஆனா பச்சை இருக்கல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி அங்கதான் போறாரு மோசே. மோரே மலையில கிட்ட போறாரு மோசே. போய் பாக்குறாரு, ஒத்து பாக்குறாரு. இதுக்கு தானே கர்த்தர் காத்திருந்தாரு மோசே அப்படின்னு ஒரு குரல் வந்துச்சு. அடடா, பிடிச்சிட்டாரு ஆண்டவர் நம்ம. மோசே அப்படின்னு ஆண்டவர் பிடிச்சிட்டாரு. நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, ஆதரச்சு கட்டிட்டு வா. அந்த வார்த்தை பேச முடியல. நான் உன்னை அனுப்புறப்போ என்ன ஆண்டவரே, யார் என்ன அமிச்சான்னு சொன்னா நான் யாருன்னு சொல்றது? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் என்று சொல். சொல் ஆண்டவரே, நான் திக்கு வாய். அடுத்த ஒரு இடி போட்டா ஆர்டர் விட்டுருவாரு. திக்கு வாய் ஆண்டவர், பேச தெரியாது. கவலைப்படாத, உன் சகோதரனை உனக்காக பேச வைக்கிறேன். கர்த்தர் பக்குவப்படுத்தி மோசே மூலமாக கர்த்தர் செய்த அற்புதங்கள் இன்னைக்கு கூட உலக எந்த மொழியில மறக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக கர்த்தர் அந்த மோசை கொண்டுதான் பிளந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளக்குறாரு. என்ன கர்த்தருங்க, பூமியில எங்கேயுமே இந்த மாதிரி அற்புதங்களை செஞ்சது இல்லையா? வார் அப்படின்னா வானத்துல இருந்து அப்படியே எல்லாம் மாறுது. மோசே பயங்கரமான வல்லமை கர்த்தர் கொடுத்தாரு. ஒருவேளை நீங்க கூட ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் இந்த ஈஸ்டர் நாள் உங்களை உயிர் பெற்று வல்லமையாய் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பாட்டு பாடுவீங்க? வீலை போக பாத்திரம் வீரம்ப வாரே வீலையில்லா
கிருபையா உகந்ததாக்கி குயவரே குயவரே படைப்பின் காரணரே காலி மன்னான காலி மன்னான என்னையுமே அன்னாசையில் நான் மயங்கியே கண் போன போக்கை பின்பற்றினேன் காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாள் எல்லாம் பாதம் சேர Hallelujah, praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah, praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இன்னைக்கு உங்களை குறித்து உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க ஒன்றதுக்கு பிரயோஜனம் இல்ல கீழே போகாதீங்க. நீங்க படி ஏறணும், நீங்க மலை ஏறணும், மலை ஏறி உயர்ந்த இடத்துல நிக்கணும். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பூமியில நீங்க நிக்கணும், கால்கள் அங்க படணும். ஹல்லேலூயா. சத்துரு உன்னை பார்த்து ஓடோடி ஓடணும். சத்துரு தலை கவிழ்ந்தோ நித்தமோ கிரியை செய்திடும் என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தெய்வ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தெய்வ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கமடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கமான் சொல்லுங்க. தாமதன்பை கண்டடைந்தேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் என்ன எடுத்துட்டு வந்துருங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு மாத்தி போட்டு. ஹல்லேலூயா.